நான் கூட ஸ்னேகாவுக்கு ஆதரவா பேசுவாருன்னு தான் நினைச்சேன். உன் உண்மையான அன்பு அவர் மனசை மாத்திருச்சுன்னு நம்புறேன். ஸ்னேகா என்னதான் நிரூபித்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா பேச்சு யாரும் எடுபடலை. ஸ்னேகா சுல்லானுக்கு ஏதோ ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறத சொல்லி தான் இது மாதிரி சுல்லானை கூப்பிட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் மகாலட்சுமி அவங்க பேச்சும் எடுபடலை. காரணம் ஸ்னேகா தான் நகைலாம் கொடுத்து மகாலட்சுமியும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவை நம்ப மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் மகா சிவா கிட்ட சொல்கிறாங்க, இப்போனாச்சும் வாயை திறடா, உண்மையை இது பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிவாவும் அப்படியே கம்முன்னு தான் இருக்காங்க. நீனா என்னடா கோலம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா பார்த்திங்கன்னா சிவாவை செமையாக திட்டுறாங்க. ஆனால் சிவா அப்பயும் கம்முன்னு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க சிவாவே கம்முன்னு தான் இருக்காங்க. இந்த ஸ்னேகா தான் பார்த்திங்கன்னா எல்லாமே வீணாக பழி போடுறா, சும்மா நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னேகா தலையில் நாம போட்டு தான் போகிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா யாருமே ஸ்னேகா சொல்கிறத எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஸ்னேகா மனசில் நினைக்கிறாங்க, இதோட உங்களை விடவே மாட்டேன், கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் அன்னபூர்ணி பார்த்திங்கன்னா நம்ம மகா கிட்ட காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இவளுக்கு காஃபி ஒன்று தான் கேடா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. எப்படின்னா இந்த சிந்துவை வீட்டை விட்டு தள்ளிட்டு நம்ம ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சோம். ஆனால் எல்லாமே இந்த அன்னபூர்ணி சொதப்பிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இசைக்கும் காயத்ரி காமிக்காமல் இருந்தாங்க. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இசைக்கும் காயத்ரியும் தான் காமிக்கிறாங்க. இவங்க கோயிலுக்கு போன இடத்துல இசைக்கு காயத்ரி கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே எதுவுமே தப்பாகவே அங்கே நடக்கலை. ஸோ நம்ம காயத்ரி இசைக்கு கிட்ட தப்பிச்சிடுறாங்க. ஸோ இது மாதிரி சீன்ஸை தான் அப்கமிங்கில் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.